அப்போ உண்மையாவே இந்த லெட்டர் போட்டது நீங்க இல்லையா? சத்தியமா நான் இல்ல. அப்ப இதை யார் பண்ணிருப்பா? இத பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கருணாகரன் எங்க கம்பெனியோட ப்ரொடக்ஷன் ஹெட். ஆனந்தி வேலைக்கு சேர்ந்த அண்ணில இருந்தே அவனுக்கும் ஆனந்திக்கும் ப்ராப்ளம் இருக்கு. அரவிந்த் எங்க கம்பெனியோட சேல்ஸ் சிஇஓ. அன்புக்கும் அரவிந்துக்கும் நிறைய தடவை கிளாஷ் ஆயிருக்கு. அண்ட் மித்ரா, ஹாஸ்டல்ல ஆனந்திக்கும் மித்ராவுக்கும் நிறைய சண்டை வந்திருக்கு. இவங்கெல்லாம் இல்லாம வேற யாராவது ஒருத்தரா கூட இருக்கலாம். ஆனந்தியும் அன்பும் பிரியணும்னு யாரோ பிளான் பண்றாங்கன்னா அது யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சிட்டேன். ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன பிரச்சனை? நான் உங்களை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி ஆனந்திய ஹாஸ்டல்ல பார்த்து பேசிட்டு தான் வந்தேன். பிரச்சனை ஆனந்தி கிட்ட தான் இருக்கு. நான் இங்க வந்ததுலயோ மாமா வீட்ல தங்கிட்டு இருக்கிறதுலயோ ஆனந்திக்கு துளி கூட வருத்தம் இல்ல. ரொம்ப தெளிவா நான் தான் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. ஆனந்தி அப்படி சொன்னா? ஆமா, உங்களுக்கு வந்த அதே ஆச்சரியம் தான் எனக்கும் வந்துச்சு. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆனந்தி மாமாக்கு ஏத்தவங்க இல்லைன்னு ஏதோ ஒரு வகையில நினைக்கிறாங்க. இவ்ளோ நாள் அன்பு மாமா தான் வேணும்னு தெளிவா இருந்த ஆனந்தி இப்ப திடீர்னு நான் தான் அன்பு மாமாக்கு ஏத்தவன் நினைக்கிறாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆனந்தி கிட்ட தான் இருக்கு.